Morning students. Today now we are discussing about bacterial disease in human being. Sir, already நடத்திருக்கோம். Bacterial disease அப்படினாவே the disease transformed or transferred through bacteria is called bacterial disease அப்படினு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? அல்லது bacteria transferred through air, water or etc. பட் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ ஒன்று சரிப்பா. இப்போ இந்த பாக்டீரியல் டிசீஸ் என்ன, காஸ்டிவ் ஏஜென்ட் என்ன, அதனுடைய சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 பாக்டீரியல் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் ஆர் ஒன்மா, அதாவது அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசீஸ் இல்லை இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த டிசீஸோடைய நேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேபிள் காலம் டிசீஸ் போட்டுக்கணும். ரெண்டாவது டேபிள் காலம் காஸ்டிவ் ஏஜென்ட். அதாவது எது வழியாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிசீஸோடைய நேமு, ரெண்டாவது வந்து பார்த்தா காஸ்டிவ் ஏஜென்ட்டு, மூணாவது வந்து பார்த்தா சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எந்த இடத்துல பாதிக்குது, அடுத்தது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், நெக்ஸ்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்டம்ஸ், அறிகுறிகள். சரி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குமா? ஏன்னு கேட்டால் காஸ்டிவ் ஏஜென்ட்டு, அதோடைய இன்ஃபெக்டிவ் சைட்டு, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ் வச்சு நிறைய 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கலாம். இல்லை அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஃபஸ்ட்டு டிசீஸ் என்னன்னு கேட்டால் அதாவது சிலாஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஞாபகம் வச்சுக்கோ. சிலாஜோசிஸ் அல்லது சிலாசிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலாஜோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலாசோசிஸ், சி லாசோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சிஜலாசிஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது இது டிசீஸ். ஸ்பீசிஸ், அதாவது காஸ்டிவ் ஏஜென்ட் யார் அப்படின்னா சிஜிலா. காஸ்டிவ் ஏஜென்ட் என்னன்னு கேட்டால் சிஜிலான்னு சொல்லுவோம். சிஜிலாசிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. காஸ்டிவ் ஏஜென்ட் யார் அப்படின்னா சிஜிலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இப்போ என்னோட சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்னன்னு கேட்டால் இன்டெஸ்டைன். எங்கே பாதிப்பு அடைக்க வைக்குது அப்படின்னு கேட்டால் இன்டெஸ்டைன் தான். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இதோடைய கண்டாமினேட்டட் எது வழியா சார் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு கேட்டால் கண்டாமினேட்டட் ஃபுட்டு, வாட்டர் அண்ட் ஃபீக்கல் மேட்டர். உணவு வழியாக ஃபுட்டு, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபீக்கல் மேட்டர். ஓகேப்பா, இப்போ இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் சார்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோமா? இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டான். யார்? சிஜிலா அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ். அப்போ சிஜிலா அஃபெக்டட் எங்கன்னா இன்டெஸ்டைன், கண்டாமினேட்டட் அப்படின்னாவே ஃபுட்டு. ஏன்னா இன்டெஸ்டைனுக்கு போகிறது என்னது? ஃபுட்டு மூலியமாக, வாட்டர் மூலியமாக அல்லது ஃபீக்கல் மேட்டர் மூலியமா. தென் வாட் ஆர் த சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டால் அப்டாமினல் பெயின். உனக்கு என்ன ஏற்படும் சார்? வயிற்று வலி ஏற்படுங்க. அதே மாதிரி டீஹைட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் பிளட் அண்ட் மியூக்கஸ் உனக்கு என்ன ஆகும் சார்? இந்த ஸ்டூல் டீஹைட்ரேஷன். அதே மாதிரி பிளட், மியூக்கஸ் இன் ஸ்டூல் என்ன சார்? மலம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீக்கல் மேட்டர் தான். அப்போ பிளட்டு மியூக்கஸும் கலந்து உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டூல் ஃபார்ம் ஆகும். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. சிஜிலாசிஸ், சிஜிலா அஃபெக்டட் பார்ட் இன்டெஸ்டைனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இதனுடைய கண்டாமினேஷன் ஃபுட்டு, வாட்டர், ஃபீக்கல் மேட்டர் மூலிமா போகும். அதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னா அப்டாமினல் பெயின் இருக்கும். தென் பிளட்டு, மியூக்கஸும் எது வழியாக ரிலீஸ் ஆகும்னா ஸ்டூல். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? சரிப்பா. அடுத்தது பிளேக். ஓகே, பிளேக் அப்படின்னாவே என்ன சார்? இது பாக்டீரியல் டிசீஸ். பியூபைனிக் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூபைனிக் பிளேக் அப்படின்னு சொல்லுவோம். பியூபைனிக் பிளேக் அல்லது காமனாக சொல்லணும்னா தட் இஸ் பிளேக் அப்படின்னு சொல்லுவோம். இதை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா எர்சினியா பெஸ்டிஸ்.
எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, பியூபேனிக் பிளேக்கு காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்னன்னு கேட்டால் என்னது, எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா, இது அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் எங்கன்னா லிம்ப் நோடு, நிணநீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் வேர் அப்படின்னு கேட்டால் பிளட் வெசல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா, அப்போ அது கோர்ஸ் ஆஃப் பிளட் வெசலில் இருக்கக்கூடிய ஒன்று யார் அப்படின்னு லிம்ப் நோடுன்னு சொல்லுவோம். நிணநீர் முடிச்ச பாதிக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லுவோம். சரிப்பா, இது எப்படி சார் டிரான்ஸ்மிட் ஆகுது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்? இந்த ராட்ஃபிலியா வெக்டர்னு ஒன்று இருக்கு, புரோக்கர் ராட்ஃபிலியா வெக்டர். ஓகேவா, எலி பூச்சின்னு சொல்லுவாங்க, தெல்லு பூச்சி மாதிரி ராட்ஃபிலியா வெக்டர். அதாவது சீனோபிளாஸ்பிசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சீனோபிசிலாபிசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், இல்லைன்னா ராட்ஃபிலியான்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேப்பா, இப்போ இது எது வழியா சார் போகுது, இதனுடைய சிம்டம்ஸ் என்ன? ஃபீவர், ஹெட்டேக், ஓகே எக்ஸெட்ரா. சும்மா 2 சிம்டம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபீவர் இருக்கு, 2 ஹெட்டேக் இருக்கு, அதே மாதிரி இங்கே லிம்ப் நோடு அஃபெக்ட் பண்ணுறதுனால ஸ்வாலன் லிம்ப் நோடு, ஸ்வாலன் லிம்ப் நோடுன்னு சொல்லுவோம். அப்போ இதை ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி டிப்தீரியா, ஓகே டிப்தீரியா கக்குவான் இருமல் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ இதை காஸ் பண்ணுறது யாரு? கார்னிபாக்டீரியம் டிப்தீரியான்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? கார்னிபாக்டீரியா டிப்தீரியான்னு சொல்லுவாங்க. இப்போ இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் யாருன்னா லாரிக்ஸ், நாசல் கேவிட்டி. ஓகேவா, ஏதோ 2-3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி ஜெனிட்டல் பேசேஜ். சரி, இதெல்லாம் என்னது அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட்? லாரிக்ஸ், நாசல் பேசேஜ், ஜெனிட்டல் அப்பர்ச்சர் அல்லது ஜெனிட்டல் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சார் ஸ்ப்ரெட் ஆகுது? டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், அந்த எச்சி திவலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, நீர் திவலைகள் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒன்று. அப்போ இதோடைய சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபீவர், சோர்னஸ் எங்கே அப்படின்னா த்ரோட் ரீஜனில். ஓகே, ஃபீவர் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, சோர்னஸ் ஆஃப் கரெக்டாக இருந்துச்சு அந்த த்ரோட் ரீஜியனு. அதே மாதிரி என்ன சொல்லுவோம், டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங், அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படியே டிப்தீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு. அடுத்தது காலரா அப்படின்னாவே விப்ரியோ காலரைன்னு சொல்லுவோம். அப்போ காலரா உனக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் எங்கே சார், எந்த பார்ட்டு? இன்டெஸ்டைன். அப்போ இதனுடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன வரும்? அதே ஃபுட் அண்ட் வாட்டர் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டாமினேட்டட் என்னது, ஃபுட்டு அண்ட் வாட்டர். சரிப்பா, இப்போ இதனுடைய சிம்டம்ஸ் எப்படிமா இருக்கும்? சிவியர் வந்து பார்த்தா அப்படியே டயோரியா, சிவியர் டயோரியா இருக்குது. அதே மாதிரி டீஹைட்ரேஷன், சிவியர் டயோரியா, டீஹைட்ரேஷன். சார் ஆக்சுவலாக வந்து டீஹைட்ரேஷன் லாஸ் ஆஃப் வாட்டர், இது வாட்டர் மட்டும் லாஸ் ஆகலை, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மினரல்ஸ் லாஸ் ஆகும். இதனால் ஹீமோ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி உனக்கு ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி என்ன பண்ணும், ஹார்ட் அட்டாக் பண்ணி இது மாதிரி பிரச்சனைகள் வரும். ஓகேப்பா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலரான்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் டெட்டானஸ் அப்படின்னாவே ரணஜன்னின்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? டெட்டானஸ். அப்போ டெட்டானஸ் அப்படின்னா கிளாஸ்டிரிடியம் டெட்டானி அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ்டிரிடியம் டெட்டானி அப்படிங்கிற பாக்டீரியா, கிளாஸ்டிரிடியம் டெட்டானி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேப்பா, அப்போ இதனுடைய அஃபெக்ட் பார்ட் என்ன சார்? மசில்ஸ், மஸ்குலர் ஸ்பேசம் அப்படின்னு சொல்லுவோம், தசை பிடிப்புன்னு சொல்லுவோம், தசை. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த மசில்ஸ் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணது வரும். இது எது வழியா சார் அப்படின்னா வூண்ட் இன்ஃபெக்ஷன், வூண்டுனா புண்ணு. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, டெட்டானஸ், கிளாஸ்டிரிடியம் டெட்டானி, அந்த ஸ்பேசம் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மஸ்குலர் ஸ்பேசம் அப்படின்னு சொல்லுவோம். எது வழியா இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா வூண்டு வழியா இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா, அப்போ இதனுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்டம்ஸ் நிறைய இருக்குது. அந்த ரிஜிடிட்டி ஆஃப் ஜா, அதே மாதிரி இன்க்ரீஸ் ஹார்ட் பீட் அல்லது ஹார்ட் ரேட் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலாம்.
அதே மாதிரி மசில்ஸ் ஆஃப் த ஜா அண்ட் ஃபேஸ் எல்லாமே உனக்கு என்ன ஆகும்னு கேட்டேன்னது, அதாவது ஸ்பேசம், தசை பிடிப்புன்னு சொல்லுவோம். இந்த ஜா தாடையெல்லாம் பிடிச்சிக்கும். அதே மாதிரி ஜாஸ் அண்ட் ஃபேஸில் என்ன பண்ணும், பிடிச்சிக்குங்கிறான். அதாவது வந்து பார்த்தா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஸ்பேசம், ஜா, ஃபேஸ் எக்ஸெட்ரா. ஓகே, தென் நெக்ஸ்ட் டைஃபாய்டு. சரி, இதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இதுக்கு அதர்வைஸ் டெட்டானஸ் அதர்வைஸ் கால் லாக் ஜான்னு சொல்லுவோம். ஓகேவா, லாக் ஜா அப்படியே வந்து பாரு, ஜாஸ் மட்டும் என்ன பண்ணும், அப்படியே லாக் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் டைஃபாய்டு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். டைஃபாய்டு அப்படின்னாவே சால்மோனெல்லா டைஃபி அதில் இருக்குது. டைஃபாய்டு ஒன்று இருக்குது, பேராடைஃபாய்டு ஒன்று இருக்குது. டைஃபாய்டு அப்படின்னா சால்மோனெல்லா டைஃபின்னு சொல்லுவோம். பேராடைஃபாய்டு அப்படின்னா பேரா சால்மோனெல்லா டைஃபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, டைஃபின்னு சொல்லுவோம். ஓகேப்பா, அப்போ இது அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் எங்களுக்கு கேட்டால் இன்டெஸ்டைன் தான். இதுவும் எதை பாதிக்குது, இன்டெஸ்டைனை தான் பாதிக்குது. இது வந்து மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். அப்போ டைஃபாய்டுனா ஃபீவர் தானே. அப்போ என்ன சிம்டம் எழுதுவேன், மெயினாக ஃபீவர் எழுதுவோம். ஓகே, ஃபீவர் இருக்குது. அதே மாதிரி ஹெட்டேக்கு, ஃபீவர் இருந்தால் அது அண்ணன் மாதிரி இல்லையா, ஹெட்டேக்கு, அப்டாமினல் டிஸ்கம்போர்ட், ஃபீவர், ஹெட்டேக்கு, அப்டாமினல் பெயின். ஓகேவா, ஃபீவர் ஒன்று ஞாபகம் வச்சு, ஹெட்டேக்கு, அப்டாமினல் பெயின் போதும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படியே நிமோனியா. சார் நிமோனியா அப்படின்னாவே என்ன சொல்லியிருக்கேன், நிமோனியா பாக்டீரியாவுக்கு ஒரு வைரஸ் வரும். அப்போ நிமோனியா அப்படின்னாவே ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற பாக்டீரியா இது எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா லங்ஸ். இதுவும் என்னது டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். அப்போ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன எழுதுவோம்னா, இதுவும் ஃபீவர், காஃப் அண்ட் பிரீத்திங் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது ஒரு சைடு. அடுத்து நெக்ஸ்ட் டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை. ஓகே, அப்போ இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் என்னன்னு கேட்டால் லங்ஸ். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் இது டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். அப்போ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன எழுதுவ, அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா திக் மியூகோபோர்லண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாசல் டிஸ்சார்ஜ், அதாவது கோழை பொருள் வந்து பாருங்க டிஸ்சார்ஜ் ஆகுது. ஓகேவா, இதை மட்டும் பார்த்துக்கோ, ரிமைனிங் இருக்காத பண்ணுவோம். தேங்க்யூ.